Chapter 2 Example 2.2 இதில் என்னன்னா find the quotient and remainder when A is divided by B in the following cases. அப்போ நமக்கு நார்மலாக நம்ம எக்ஸசைஸ்லாம் சம் செஞ்சோம். செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 2.1 அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதே மாதிரி தான் கோஷன் ரிமைண்டர் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது சேம் தான், ஆனால் என்னென்னா இங்கே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அந்த யூக்ளிட்ஸ் லெமா வச்சு செய்வோம். ஓகே, இப்போ என்னென்னா ஃபைண்ட் த கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் ஃபைண்ட் பண்ணணும். ஏ இஸ் டிவைடட் பை பி, ஏவை பியால் டிவைட் பண்ணல நமக்கு கோஷியன்ட் ரிமைண்டர் என்னென்ன வருமோ அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஏ ஈக்குவல் டு -12 பி ஈக்குவல் டு 5 இருக்குது. ஓகே, அப்போது நம்ம ஏ ஈக்குவல் டு -12 சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு -12 பி ஈக்குவல் டு 5 போடுறோம். இது பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. அது என்னது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் வேர் 0 less than or equal to r less than bன்னு வரும். இப்போ ஏங்கிறது நமக்கு -12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ -12 ஈக்குவல் டு பிங்கிறது என்னது 5 இன்ட்டு நமக்கு வந்துட்டு ஜென்ரலாக இங்கே ரஃபாக செஞ்சு பார்த்துருக்க பாருங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 12 5 இருக்கா, 12 5ஆல் டிவைட் பண்ணுவோம். பண்ணல என்ன ஆகிடும், 5 2 சார் 10 ரிமைண்டர் 2. அப்போ நம்ம சாதாரண எப்படி எழுதுவோம், 12 அதான் -12ன்னு இருக்குது. அப்போ -12 தான் q அப்படி தானே எழுதுவோம். ஏங்கிறது -12 தான் நம்ம எழுதுவோம். அப்போ -12 ஈக்குவல் டு 5 இன்ட்டு இங்கே கோஷின்னுங்கிறது 2 ப்ளஸ் ரிமைண்டர் 2 இருக்குது. இது செக் பண்ணி பாருங்கள். 5 2 சார் 10 10 ப்ளஸ் 2ங்கிறது +12 தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு -12 வேணும். ஸோ நெகட்டிவ் இன்டிஜராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணால் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. இந்த யூக்ளிட்ஸ் லெமாலே வந்துட்டு டேரெக்டாக செஞ்சு பார்க்கலாம். அது எப்படின்னா ஏ ஈக்குவல் டு -12ன்னு இருக்குது ஈக்குவல் டு பிங்கிறது 5ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நெகட்டிவ் நம்பர் தானே இருக்குது. ஆன்சர் வந்துட்டு நமக்கு என்ன வரும், -12 தானே வருது. அப்போது நமக்கு 5 வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற நம்ம தான் எழுதணும். அப்போ நமக்கு இங்கே நெகட்டிவில் வரனால நம்ம எடுக்கிறது நெகட்டிவ் இன்டிஜராக தான் எடுக்கணும். நெகட்டிவ் இன்டிஜர் என்னது -1 -2 -3 அப்படி செஞ்சு பார்க்குறோம் நம்மளாயிட்டு. அப்போ -1 எடுத்தோன்னு நினச்சிக்கோங்க. -1 என்னது 5 × -1 -5 தான் வரும். இங்கே இருக்கிறது -12 இருக்குதா. ஸோ நியரஸ்ட் நம்பரை எடுக்கிறோம். நியரஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு ரிமைண்டர் வர மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ -5 தான் வரும். 1 எடுத்தோம்னா 2 எடுத்தாலும் -10 தான் வரும். நமக்கு ரிமைண்டர் வேணும்ல. அப்போ 3 எடுத்தோம்னா -3 எடுத்தோம்னா 5 3 சார் 5 × -3 -15 வரும். அப்போ நமக்கு -15 கூட ஒரு +3 ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், -15 + 3 போது என்ன ஆகும், ஒரு நம்பர் ++ல இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். 15 3 மைனஸ் பண்ணிட்டு 12 லார்ஜஸ்ட் நம்பர் சைன் வந்துட்டு என்ன ஆகும் மைனஸ். ஸோ -12 வரும். இப்போ ஜென்ரலாக நமக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சாலே இதே தான், டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் தான். ஸோ நெகட்டிவ் இன்டிஜர் வந்தனால நம்ம நார்மலாக டிவைட் பண்ணி அப்படியே எழுத முடியாது. அந்த ஃபார்முலா நம்மளாம் நம்பர்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி நியரஸ்ட் நம்பர் வர மாதிரி எழுதிக்கணும். அப்போ இங்கே நெகட்டிவில் -12 இருக்குது ஏங்கிறது, பிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்குது. அப்போ இங்கிட்டு நெகட்டிவ் இன்டிஜர் வந்தனால கண்டிப்பாக கோஷன் நெகட்டிவாக தான் இருக்கணும். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸுங்கிறது ஆகும். ஓகே, அப்போ நமக்கு ஏங்கிறது நெகட்டிவாக இருந்தது, பிங்கிறது பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா கோஷியன் நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்ட் ஆகும். இப்போ பண்ணி பாருங்கள். 5 3 சார் -15 ப்ளஸ் 3ங்கிறது -12 ஆயிடுச்சு. தர்ஃபோர் கோஷியன் வந்துட்டு -3, ரிமைண்டர் வந்து 3. ஓகே, நம்மளாம் நம்பர்ஸ் கொடுத்து பார்க்குறதா. -1 கொடுத்தோம்னா நமக்கு -5 தான் வரும். நியரஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்த்துக்குறோம். 2னா -10 தான் வரும். 3ன்னு போட்டால் தான் -15 வந்து ரிமைண்டர் அப்போ தானே கிடைக்கும். அதனால தான் நமக்கு 3 எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் சம் 2 சம் செய்யல நமக்கு கிளியர் ஆகிடும். ஏ ஈக்குவல் டு 17 பி ஈக்குவல் டு -3 வந்திருக்குது. அப்போ இது நெகட்டிவ் இன்டிஜர் தான் வந்திருக்கு. ஸோ டேரெக்டாக அந்த நமக்கு யூக்ளிட்ஸ் லெமாவில் தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் வேர் 0 less than or equal to r less than b. இது நம்ம முன்னே அந்த யூக்ளிட்ஸ் லெமா என்னன்னு பார்த்துட்டோம், அதை எழுதிட்டோம். இப்போ ஏங்கிறது 17 ஈக்குவல் டு பிங்கிறது -3 எழுதிட்டோம். அப்போ நமக்கு இங்கே வர நம்பர் என்ன இருக்குது, ஏங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்குது. அப்போ நமக்கு கோஷியன்ட் என்னவா எடுத்து அது பாசிட்டிவ் ஆகும். 2 நெகட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவ் ஆகும். ஸோ கோஷியன்ட் நம்ம நெகட்டிவில் தான் எடுக்கணும். அப்போ தான் -× ப்ளஸ் ஆகும். இப்போ இங்கே 17 வந்திருக்குதா, இங்கே -3 இருக்குது. அப்போ -3ங்கும் போது நம்ம நம்பர்ஸ் செஞ்சு பார்க்குறோம். என்ன ஆகும், 3 இருக்குது. 3 டேபிளுங்கும் போது 3 1 3 3 2 6 3 3 9 3 4 12 3 5 15 3 6 என்ன ஆகிடும் 18 ஆகிடும். இதை காட்டு கிரேட்டர் ஆகிடும். இது காட்டு கிரேட்டராக வரக்கூடாது. எப்பவுமே ஏ தான் கிரேட்டராக இருக்கணும். அப்போது நமக்கு என்னவாகும், 6 எழுதுல 6 3 சார் 18 ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி 5 5 3 சார் 15. ஸோ இது பாசிட்டிவாக இருக்கனால இதுவும் நெகட்டிவில் எடுத்தால் தான் -× ப்ளஸ் ஆகும். ஸோ -5.
ஓகேவா? அப்போ -5 போது என்ன ஆகிடும்? 5 3s are 15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 15 ஆகிடும். 17 வேணுமா? அப்போ ரிமைண்டர் என்ன எடுக்கணும்? +2 எடுக்கணும். அப்போ தான் 15 + 2 17. ஓகே கிளியரா? அப்போ therefore கோஷியன்ட் வந்துட்டு என்ன ஆகிடும்? -5. ரிமைண்டர் வந்துட்டு 2. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் சம். a = -19, b = -4. ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கல கேன்சல் ஆகிடும்ல. அப்போ நமக்கு என்ன பண்ண போகுது? கோஷியன்ட் வந்துட்டு டைரெக்டாக தான் ஒரு நெகட்டிவ் தான். ஏங்கிறது நெகட்டிவ், பிங்கிறது நெகட்டிவாக வந்துருச்சு. அப்போ கோஷியன்ட் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்கிற ஆன்சர் இதில் நிற்கும். அப்போ நமக்கு நெகட்டிவ் வந்ததுனால என்ன எழுதுறோம்? அதே மாதிரி பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா a = bq + r where 0 less than or equal to r less than b ன்னு எழுதுவோம். ஏங்கிறது -19 = -4 எழுதிட்டோம். பாக்கி ரெண்டு நம்ம தான் எழுதணும். -19 இருக்கா, இங்கே -4 இருக்குது. 4 டேபிள் நம்ம சொல்லிட்டு வரையில 4 4s are 16, 5 4s are 20, -20 தான் வருது. ஸோ இதை காட்டிலும் லெஸ்ஸர் நம்பர் தான். அப்போ நியரஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். அதனால 5 4s are -20 ஆகும். -4 + 5 எடுக்கணும். அப்போ தான் மைனஸில் வரும். -20. இப்போ -20ல் +1 ஆட் பண்ணால் தான் -19 வரும். ஸோ +1. therefore கோஷியன்ட் வந்துட்டு q = 5, ரிமைண்டர் r = 1. ஓகே, எக்ஸாம்பிள் 2.1 completed. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.3. 2.3 சேம் நம்ம எக்ஸசைஸில் 5th சம் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் அந்த இதில் வர மாதிரி தான் வரும். சேம் அதே பேட்டர்னில் தான் வரும். ஷோ தட் the square of an odd integer is of the form 4q + 1 for some integer q. qங்கிற ஏதோ ஒரு இன்டிஜர் வந்து qன்னு எடுத்துட்டோம்னா அதோட ஃபார்ம் வந்துட்டு எப்படி நமக்கு கிடைக்கும்னா 4q + 1. எப்போ? ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணோம்னா அதோட ஃபார்ம் நமக்கு எப்படி கிடைக்குது? 4q + 1. அந்த க்யூங்கிறது ஏதோ ஒரு இன்டிஜராக இருக்கலாம், என்ன இன்டிஜர் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆட் இன்டிஜர் எடுத்துக்கலாம். அப்போ let the integer be odd. ஆடாக இருந்ததுன்னா நமக்கு என்னது? ஒரு ஈவன் நம்பர் எடுத்தோம்னா அது கூட ஒரு +1 ஆட் பண்ணிட்டோம்னா ஆர்டர். அப்போ நமக்கு x = 2kங்கிறது ஒரு ஈவன் இன்டிஜர். அது கூட +1 ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும்? ஆட் இன்டிஜர் ஆகிடும். அதான் x = 2k + 1. அப்போ x = 2k + 1 எழுதுகிறோம். அதோட ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் தான் இந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்கொயர் பண்ணுறோம். x² = 2k + 1 ஹோல் ஸ்கொயர். தட் மீன்ஸ் அப்போ என்ன ஃபார்மெட்டில் வருது? a + b ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் தான் வருது. a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². அந்த ஃபார்மெட்டில் எழுதில் என்ன ஆகும்? 2k ஹோல் ஸ்கொயர் + 2 × 2k × 1 + 1² வரும். ஸோ 4k² + 4k + 1. இப்போ இது ரெண்டுலேயும் வந்து 4k காமன் எடுக்கலாம். 4k² இருக்கா? k² என்னது? k × k. அப்போ இங்கே 2k இருக்குது இந்த இடத்துல. அப்போ 4k ரெண்டுலேயும் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு k மட்டும் பேலன்ஸ் வரும். ப்ராக்கெட்டில் ஒரு k ப்ளஸ் 4k தான் காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே இருக்கிறது 1 மட்டும்தான். 1 + 1ன்னு வரும். நமக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுங்கிறாங்க? ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஃபார்மில் தான் வரணும். q வந்து ஏதோ ஒரு இன்டிஜராக இருக்குங்கிறாங்க. ஸோ இங்கே ஃபார்ம் வந்துட்டு எது? qங்கிற ஃபார்மெட்டில் வரணும். 4 × q. இப்போ நமக்கு இங்கே இருக்குதுல்ல 4 × k + 1 + 1 இருக்குல்ல, இந்த k × k + 1 வந்து நம்ம qன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே அதான் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி qங்கிறது எந்த இன்டிஜர் வேணாலும் இருக்கலாம். ஸோ k × k + 1 வந்து qன்னு ஒரு இன்டிஜராக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும் இந்த ஃபார்மெட்டு? 4 × இதுக்கு பதில் q, இங்கே இருக்கிற இந்த +1 வந்துடும். 4q + 1. அதாவது ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 4q + 1ங்கிற ஃபார்மெட்டு வந்துடுச்சு. வேறு q = என்னது? k × k + 1. ஏன்னா இன்டிஜருங்கிறது எல்லா நம்பர்ஸுமே வரதான். ஸோ k × k + 1ங்கிறது qன்னு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு இது என்ன ஃபார்மெட்டில் வந்துடும்? 4q + 1ங்கிற ஃபார்மில் வந்துடும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். = 4q + 1 where q = k × k + 1 is some integer.